ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியோட ஆஃபரு, அப்புறம் தங்கமயிலோட ஆஃபரு. ஸோ பொங்கலுக்கு என்ன ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அது இல்லாமல் காயினுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ நாளுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃபர் வந்து முடிய போகுது, அதனால் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். டேட்டு ரொம்ப முக்கியம், காயினோட டேட்டு. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் சுப ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20% ஆஃப் வந்து வேஸ்டேஜில் வந்து பண்ணுறாங்க கோல்டு ஜுவல்லரியில். ஸோ நீங்கள் கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா 20% வந்து வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட் இருக்குறீங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 25% வரைக்கும் வந்து நமக்கு ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. இதே நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து எடுக்கிறீங்க, கொலுசு அந்த மாதிரி எடுக்கிறீங்க, பொருட்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. 10% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க எம்ஆர்பி ரேட்டில் சில்வர் ஜுவல்லரிக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப் டு 30% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க பிளாட்டினம் அண்டு சில்வர் ஜுவல்லரியில். வேஸ்டின் அண்ட் மேக்கிங் சார்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு. இப்போ இந்த ஆஃபர் எதுவுமே வந்து மற்ற ஆஃபரோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயின் வாங்குகிறோம்ல, கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோல்டு ஜுவல்லரிக்கு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் காயினுக்கு வந்து ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேட்டப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அச்சய தீதி இருக்குல்ல, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் காயினுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போன இயர் பார்த்தீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம், வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லை, பட் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் நியூ இயர்க்கு அந்த மாதிரி ஆஃபர் போட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி நியூ இயர்க்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 31 கேட்டப்போ இன்னும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஆஃபருமே வந்து சொல்லலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கால் பண்ணி கேட்டதுக்கு. பட் வந்து நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காயினோட வேஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து காயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து போடுவாங்க. இதே வந்து இந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து போடுவாங்க. இதே இந்த ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டைமில் வந்து 0% வேஸ்டேஜில் வந்து நீங்கள் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து நான் மில்லிகிராமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் 100 mg இல்லைனா வந்து 100 mg அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 500 mg வந்து நம்ம கோல்டு காயின் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 ருபீஸ் வந்து போடுவாங்க. இப்போ பார்த்தீங்க இந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த 75% வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெறுமனா வந்து ஜிஎஸ்டி மட்டும் வந்து பே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தங்கமே வாங்க முடியல அப்படின்னா ஒரு 100 mg நம்ம வாங்குவோம்ல, ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த 75% வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து இந்த டைம் இல்லையா, ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து காயின் வந்து வாங்கிக்கோங்களாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 7150 ரூபா வந்து இருக்குது 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு. ஸோ இந்த ரேட் தான் வந்து இருக்குது கோல்டு ரேட்டு. இதே வந்து நீங்கள் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறீங்க, அப்போ 1% நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 72 ரூபா போடுறாங்க இந்த 1% வேஸ்டேஜுக்கு. அதே நீங்கள் வேஸ்டேஜ் வந்து 2% போட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 143 ரூபா வந்து வருது. வேஸ்டேஜ் மட்டும் நான் சொல்கிறேங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நமக்கு இந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான்ற நமக்கு தெரியும். அதனால் வந்து சொல்கிறேன். இதே வந்து 3%, ஸோ மற்ற டைமில் வாங்குறதுக்கு இந்த டைம் வந்து பெஸ்ட் இல்லை, அதுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன். 215 ரூபா வந்து வருதுங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம 0% வந்து எடுக்கிறோம், நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த டைமில் வந்து 0%, அப்போ நமக்கு 215 ரூபா வந்து மிச்சம். ஸோ லாபம் தானே. அதே பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து நார்மல் டேஸில் இருக்கா, இப்போ வந்து ஆஃபரில் வந்து 0% வந்து கொடுக்குறாங்களா, அப்போ வந்து நமக்கு 143 ரூபா வந்து லாபம். ஸோ இதுதான் நமக்கு வந்து லாபம் இப்போது.
இல்லை நீங்கள் வந்து 100 mg காயின் தான் வாங்குவீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 75% போடுறாங்களா, 75 ரூபீஸ் போடுறாங்களா, அது இல்லாமல் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா 739 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். நான் வந்து இந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதே 500 mg காயின் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 75% மேக்கிங் சார்ஜ் போடுறாங்களா, அது கிடையாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா 3685 ரூபா வருது. ஸோ வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்க அப்படின்னா 7150 இன்ட்டு 1% போட்டோம் அப்படின்னா இந்த 72%க்கு வந்து வரும். ஸோ இந்த 72 ரூபா அப்படி கிடைக்கும். ஸோ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 2 3 ஸோ இதுலேயே வந்து நமக்கு இவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து 0% வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க காயினு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. 9% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டுட்ருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அது இந்த ஆஃபர் டைமில் வந்து அதுவுமே கிடையாது, வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 24 கேரட் காயின் வந்து வாங்குங்க. ஏன்னா இதுதான் வந்து இப்போ வந்து ரேட் வந்து ஸோ அதிகமாக வந்து போகும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து 5% வந்து கொடுத்து வாங்குவோமா, இப்போ வந்து நமக்கு ஆஃபர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா 0%. அதனால் நீங்கள் காயின் வாங்கணும் அப்படின்னா இந்த 24 கேரட் காயின் வந்து இப்போ வாங்கிக்கோங்க. 9% இருந்தது வந்து லெஸ் பண்ணி ஒரு 4% வந்து லெஸ் பண்ணி இப்போ 5% தான் வந்து கொடுக்குறாங்க ஜிஆர்டியில். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஜிஆர்டியில் உள்ளது தான் சொல்லிகிட்ருக்கேன். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து 24 கேரட்டு காயின் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் பார் ஷேப்பும் இருக்குது, இந்த ஸ்கொயர் ஸ்கேப்புமே இருக்குது. நியூ இயர் அன்னைக்கு வந்து ஸ்டோரும் ஃபுல்லாகவே வந்து செம்ம கும்பலாக இருந்துச்சு. ஸோ தங்கம் வந்து எகிரிக்கிட்டே போகுது. ஸோ எங்கே வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் மொத்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு சின்ன காயினாவது வாங்கணும் அப்படின்றத வந்து நினச்சிட்டு எல்லாருமே வந்து வாங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து கிடையாது. ஸோ அதையுமே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 0% வந்து காயின் வந்து சொல்லணும்ல, ஸோ இது ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா ஜான்வரி 5 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காயின் வாங்கணுன்னா இந்த டைம் வந்து பெஸ்ட்டான டைமு. ஸோ நீங்கள் காயின் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி இந்த டைமில் வந்து இங்கே வாங்கிக்கோங்க. ஸோ நான் காயினோட வேஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோ பணமும் நமக்கு மிச்சம் தானே. ஸோ மற்ற டைமில் வாங்குறதோட இந்த டைமில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஜான் வந்து 19 வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும். பொங்கல் முடிஞ்சு ஒரு 5 டேஸ் வந்து இருக்கும். 10 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா 2025 ரூபா வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. இதே வெள்ளி கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபா வரை வந்து நமக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சேவிங் ஸ்கீம்லாம் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேவிங் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட்டுமே உண்டு. இது வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் கிஃப்ட்டு. மற்றபடி பார்த்தீங்க வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ தீபாவளி அப்புறமேட்டுக்கு தான் யார் யார் வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஸ்கீம் போடுறீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ அந்த கிஃப்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் டிஸ்பிளேயில் வந்து அந்த தம்ப்லைன் வந்து காட்டுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து நான் பின்னாடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து பிராண்டடான கிஃப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாம். ஸோ முன்னாடியே வந்து ஸ்கீம் போட்டுட்டேன், ஆனால் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் யாரையாவது வந்து சீட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிஃப்ட் வந்து உண்டு. இந்த வீடியோலேயே வந்து என்னென்ன கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன். தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 3% வந்து போடுறாங்க. இதே நீங்கள் 4 கிராம் இல்லை 8 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து காயின் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு எதுவும் ஆஃபர் போட்ட மாதிரி எதுவும் தெரியல. தெரிஞ்சால் வந்து நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து ஜிஆர்டியில் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு தான் 0% காயின் கோல்டு காயின் வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ தங்கமயிலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ இந்த gift தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வந்து என்ன அமௌண்ட்டுக்கு போடுறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து gift வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க பிராண்டடாக இது தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமுக்கு வந்து gift வந்து கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து தீபாவளிக்கு அப்புறமேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான gift தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தங்கமயிலில் தான் சீட் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றவங்க இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.